ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஷாப்பிங் போவோம், இல்லை சும்மா ஒரு கோயிலுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு போயிட்டு அப்படியே அந்த கடைக்குள்ளே போவோமே, இந்த மால்குள்ளே போவோமே, அப்படியெல்லாம் போவோம். போயிட்டு அங்கே சில பொருட்கள்லாம் நம்ம பிளானே பண்ணியிருக்க மாட்டோம். அந்த பிளான் பண்ணாத பொருளை போய் தூக்கிட்டு வந்துடுவோம். ஆனால் இங்கே வீட்டில் வந்து ரொம்ப முக்கியமாக ஒரு டாய்லெட் சுவிட்சோ இல்லை ஹீட்ரு சுவிட்சோ ஒரு மக்கரில் இருக்கும். உண்மை இதுதான். எங்கள் வீட்டில் எல்லா வீட்லேயும் இதே தான். இதை வந்து எலக்ட்ரீஷியனை கூப்பிட்டு நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுனால லேட் பண்ணுவோம். அது வந்து ரூ. 200 கொடுத்தோனே அந்த பொருள் வந்துடுதில்ல நம்மளுக்கு. அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து அது தேவையோ தேவையில்லையோ அதை பற்றியெல்லாம் யோசிக்கிறதில்ல. அது அழகாக இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது, வாங்கிட்டு வந்தேங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து வீட்டில் போட்டுருவோம். வீட்டில் பார்த்தா அப்படியே நச்சு நச்சுன்னு இந்த நர்சரி ஸ்கூலில் இருக்கிற பிள்ளைங்க மாதிரி சில பொருட்கள்லாம் நம்ம வீட்டில் கிடக்கும்போது அப்புறம் கொஞ்ச நாளில் அது மோகம் போயிடும். அந்த ஏதோ சொல்லுவாங்கள்ல, ஆசை 60 நாள் அப்படிங்கிற மாதிரி 60 நாள் கூட வந்து தாங்காது. ஐயோ, இந்த பொருளை ஏன்டா தேவையில்லாமல் வாங்கிட்டோமோ அப்படின்னு அப்புறமே ஆறாமற நம்ம யோசிப்போம். அப்போது மனசு வந்து நல்ல ஒரு கட்டுப்பாடோடு வச்சுக்கணும். நம்ம போனாலும் தேவையாக இருந்தாலும் அதை 2, 3 தரம் போயிட்டு அதுக்கு பிற்பாடு தான் அந்த பொருளை வாங்கணும் நினைப்பேன். ஆனால் நான் உடனே அதை வாங்கணும், இந்த சுவிட்சை உடனே சரி பண்ணணும், இந்த அயன் பாக்ஸ் ரிப்பேர் இருந்துச்சுன்னா பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் அதுக்கான நேரம் வந்து நமக்கு வராது. எப்படி வராதுன்னா, நம்ம கொண்டு போய் கொடுக்கணும்ல, ஒரு ஆள் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். இப்போ நம்ம கொடுக்க சொல்லுவோம், வீட்டில் இருக்கிறவங்க கொடுப்போம், உனக்கு உடனே எல்லாம் பண்ணணுமா, பேசாமல் இரு அப்படிம்பாங்க. அப்படி இங்கே வந்து நம்ம வாயை மூடிட்டு பேசாமல் கம்முன்னு இருக்கணும், இல்லைன்னா சண்டை வந்துடும். அப்போது எந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து முதல்ல செய்யணும், பின்னாடி செய்யணும் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி வீட்டில் இருக்கும்போது சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, காலையில் டிஃபன் செய்ய மாட்டாங்க. டிஃபன் செய்யாமல் துணி துவைச்சிட்ருப்பாங்க. இல்லைன்னா மதியத்துக்கு வந்து காய்கறி நறுக்கி வச்சிட்ருப்பாங்க. அப்போது இதெல்லாம் செய்யக்கூடாது. காலையில் நமக்கு இப்போ ஜஸ்ட் நவுவில் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்ம டக்குன்னு இங்கே கொண்டு வந்துடணும். இப்போ வந்து நம்ம வந்து முதல்ல வந்து டிஃபனை செஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம துணி துவைக்க போகலாம், இல்லை லன்ச் பண்ணலாம். இந்த மாதிரி தான் லைஃப்பில் எந்தெந்த வேலைகள் முக்கியமாக முதல்ல செய்ய வேண்டிய வேலைகள்னு இருக்குது. இதை வந்து பிகினர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தெரியாதுல்ல பாவம் சின்ன குழந்தைகளுக்கு. அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கலாம். ஆனால் சில பேர் சொல்லி கொடுத்தா டக்குன்னு பிடிச்சிக்குவாங்க. சில பேர் 10 வருஷம் ஆனாலும் அப்படியே பேசாமல் பார்த்துட்டு கம்முன்னு தான் இருப்பாங்க, கேட்டுட்டு கம்முன்னு இருப்பாங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ.